மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் அருகே சோதியக்குடி கிராமத்தில் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை வழங்கிடக் கோரி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு விவசாய தொழிலாளர் சங்கம் ஒன்றிய தலைவர் தனுஷ்கோடி தலைமையில் விவசாயிகள் சங்கம் ஒன்றிய செயலாளர் சுந்தரலிங்கம் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் ஸ்டாலின், CITU மாவட்ட செயலாளர் மாரியப்பன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் கேசவன், புளியந்துறை ஊராட்சி தலைவர் நேதாஜி ஆகியோர் போராட்டத்தை விளக்கி பேசினர். சட்டக்கூலி 319 முழுமையாக வழங்கிடு. ஒன்றிய அரசு மோடி அரசு ஏமாற்றாதே. கிராமப்புற மக்களை ஏழை எளிய மக்களை விவசாய தொழிலாளர்களை வஞ்சிக்காதே ஏமாற்றாதே. அறிவித்திடு. ஒன்றிய அரசு அறிவித்திடு. 100 நாள் வேலையை 200 நாளாக அறிவித்திடு. இப்ப மாநிலம் முழுவதும் நடக்கிற போராட்டம் நம்ம மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் நடக்குது. நம்ம கடந்த 5ஆம் தேதி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு முன்பு காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தினோம். அதனால ஊராட்சிகளில் நடத்துவோம். ஊராட்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. எனவே ஊராட்சி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இந்த போராட்டத்திற்கு நாம் அழைத்து வந்து கோரிக்கைகளை நாம் அரசாங்கத்திற்கு முன்வைத்த நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாக நடத்த வேண்டும் என்ற முறையில சோதியக்குடி ஊராட்சியில் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். தோழர்கள் நிறைய பேசியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு இந்த 100 நாள் வேலையில சம்பளம் கிடைக்குது? நாங்க மட்டுமே பேசி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் யாராவது 1-2 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா கடந்த மாதம் 25ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த போராட்டத்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரோடு பேசி இருக்கிறோம். அதனால இந்த ஊராட்சியை பொறுத்தவரை என்ன நிலைமைங்கிறது தெரிய வேண்டியிருக்கு. அப்படின்னா உங்களுடைய 100 நாள் சம்பளம் எவ்வளவு வருகிறது? 250 ரூபாய். 250 ரூபாய் எல்லாருக்கும் வருதா? சரி, ஓகே. 6 மாசத்துக்கு மேல வாங்குனவங்க 240 வருதான். இப்ப ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நமக்கு எவ்வளவு சம்பளம் வரணும்? 319 ரூபாய் தரணும். இப்ப 319 ரூபாய் நாம் நமக்கு ஏன் கிடைக்கல? ஒரு அரசு ஊழியர் இருக்காரு, அவர் அடிப்படை சம்பளம் 48,000 அப்படின்னு வச்சுங்களேன். HRA, DA இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அவருக்கு ஒரு 90,000 ரூபாய் கிடைக்கும். அதுல ஏதாவது 10 ரூபா குறைச்சா வாங்குவாரா? இல்ல, உங்களுக்காக கேக்குறேன். அப்ப அது ஒரு தீர்மானிக்கப்பட்ட சம்பளம். பஞ்சப்படி அது ஆண்டுக்கு மாறும். அவங்க ஊதிய விகிதத்தில் அது மாறும். 4% உயரும், 2% உயரும். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு கூடுதலா அந்த சம்பளம் ஒவ்வொரு ஆண்டும் விலைவாசி புள்ளிகளுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சொல்லுவாங்க, DA டியர்னஸ் அலவன்ஸ், TA இது உட்பட அவங்களுக்கு ஏறும். இப்ப உங்களுக்கு சட்டம் கூலி இது அந்த 319ங்கிறது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கூலி. அதையும் 250 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம ஏன் அதை கேட்கல? என்ன காரணம்? சட்டத்துல உங்களுக்கு 319 கூலின்னு சொல்லிட்டு அதுக்கு பட்ஜெட்ல நிதியும் ஒதுக்கிட்டு ஏன் 250 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டிருக்கோமா? இதெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தான் அந்த போராட்டம். சரி, 100 நாள் வேலை. இப்ப தோழர் சொன்னார், புளியந்துறை ஊராட்சி மன்ற தலைவர் இந்த விஷயங்களை கொஞ்சம் எலாபரேட்டடா அவர் சொல்லியிருக்கார், விரிவா சொல்லியிருக்காரு. 100 நாள் வேலை உங்களுக்கு எத்தனை நாள் வேலை கிடைச்சிருக்கு? இல்ல, ஒரு வருஷத்துல நீங்க எவ்வளவு நாள் வேலை பார்த்துறீங்க? வருஷத்துக்கே 2 நாளா? 6 2 வாரம் 2 வாரம் வேலை. இல்ல, இன்னும் கூடுதலா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது குறைச்சி சொல்றீங்களான்னு தெரியல.
2 வாரம் வேலை வைக்கிறாங்க. 2 வாரம் வேலை வைக்கிறாங்க. இது விவரங்கள் தெரியல. அப்படி 2 வாரம் வேலை கொடுத்திருந்தா இந்த ஊராட்சி இந்த விதிமுறைகளை மீறி செயல்படுகிறது, உங்களை வஞ்சிக்கிறது.